அதை அவங்களை கௌரவிக்கும் விதமாக இன்று வந்திருக்கும் நமது ரயில்நிலைய மேலாளர் திரு லலித் அவர்களும் காவல்துறை சேர்ந்த இங்கு வந்திருக்கும் பக்த கோடிகள் பொதுமக்கள் அனைவரையும் ஸ்ரீ ஐயப்பக்த சேவாசனம் சார்பாகவும் ஸ்ரீ ரயில்வே பக்தர்கள் சார்பாகவும் அனைவரையும் வருக வருக என இருவரும் கூட்டி வரவேற்கின்றோம். தொடர்ந்து திரு ஆனந்தன் அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள். எல்லாருக்கும் வணக்கம். இதுவாக நாம் எல்லாருமே நம்முடைய பணிகளை நம்முடைய தேவைக்காக மட்டுமே நம்முடைய வேலைகளை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி, வேலைக்கு போகிறோம், நமக்கு சம்பளம் கிடைக்குது, அந்த அடிப்படையில் தான் நம்முடைய வேலை முறைகள் இருக்கும். அது காவல்துறைக்கும் ஆர்பிஎஃப் இந்த மாதிரி இருக்கக்கூடிய டிஃபென்ஸில் இருக்கக்கூடியவங்களுக்கு அது கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும். அவங்க வேலையும் பார்க்கணும், அவங்களுடைய குடும்பத்தையும் பார்க்கணும், அதே சமயம் நம்ம மாதிரி பொதுமக்களுடைய பிரச்சனைகளையும் அவங்க தீர்க்கணும். அந்த சூழ்நிலை தான் அவங்களோடது. சமீபத்தில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ட்ரெயினில் லேப்டாப் திருட்டு போகுதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அந்த லேப்டாப் கொள்ளையர்கள்லாம் இருக்கிறாங்கன்னு சொன்னப்போ அதுக்கு அதில் ட்ரெயினில் இருக்கக்கூடிய ஜிஆர்பி பாதுகாப்பு படையாகட்டும், ஆர்பிஎஃபோட பாதுகாப்பு படையாகட்டும், அவங்க அதுக்கு ஒரு முயற்சி எடுக்கும்போது திருப்பி ஒரு கருத்து வருது, மனித உரிமை மீறல், நாங்கள் வண்டியில் இருந்து எங்களை கட்டாயப்படுத்தி இறக்குறாங்கன்னு சொல்லி சில இடங்கள்ல பாதுகாப்பு கொடுக்கணும்னு ஒரு பிரச்சனை, பாதுகாப்புக்காக சில நடவடிக்கை எடுத்தால் அவங்களுக்கு சில பிரச்சனை. இப்படி ரெண்டு பக்கமும் மத்தளத்துக்கு அடி மாதிரி பொதுமக்களையும் பாதுகாக்கணும், அவங்களுடைய கடமையும் செய்யணும். எல்லாரையும் திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு இடம் யாருக்கு இருக்குன்னு கேட்டால் அந்த காவல்துறைக்கு இருக்கு. அப்படி இப்போ மேட்டுப்பாளையத்திலிருந்து வரக்கூடிய ஒரு குழந்தை, அந்த குழந்தை அந்த சாக்லேட் சாப்பிடும்போது அதோடைய மூச்சுக்குழாயை போய் அடைச்சிருது. அந்த மூச்சு திணறல் ஏற்பட்டு அந்த குழந்தையோட உயிர் போற அளவுக்கு அந்த குழந்தைக்கு ஒரு சூழ்நிலை ஏற்படுது. இவங்க அந்த இடத்துல ஏதாவது ஒரு ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணி அந்த இடத்துல அந்த குழந்தையை கூட்டிட்டு போய் விட்டுருக்கலாம், அவங்க வேலை அவ்வளவுதான். அந்த இடத்துல சாதுரியமா செயல்பட்டு அந்த நேரத்துல என்ன அந்த குழந்தைக்கு நம்ம உரிய ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணணும்னு சொல்லி எடுத்துக்கிட்டு அந்த குழந்தையுடைய உயிரை காப்பாத்திருக்காங்க சஜினா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்பிஎஃப் அதிகாரி, கூட மணிகண்டன் சொல்லி சுனில்குமார் சொல்லி இன்ஸ்பெக்டர், ஆர்பிஎஃப் இன்ஸ்பெக்டர், பாத்தூர் இன்ஸ்பெக்டர். இதை நாம தெரிஞ்சக்கூடிய விஷயம் என்னன்னா, எந்த சூழ்நிலையுமே பொதுநலமா செயல்படணும் அப்படிங்கிறது அவங்க செஞ்ச இந்த ஒரு விஷயம் நமக்கு ஒரு சாதாரண விஷயமா இருந்தாலும் கூட அந்த குழந்தைய பெற்றவங்களுக்கு யோசிச்சு பாருங்க, அந்த குழந்தையினுடைய உயிர் அந்த இடத்துல ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டுருந்துச்சுன்னு சொன்னா அந்த குழந்தையுடைய பெற்றவங்களுக்கு பெரிய இழப்பு, அவங்களுடைய உறவினர்களுக்கு. அவங்களுக்கு இன்னைக்கு கடவுள் யாரு ஐயப்பன் கேட்டா சஜினா அவங்களும் சுனில் அவங்க கூட இன்ஸ்பெக்டர் சொல்லக்கூடிய காவல் ஆய்வாளர் அவங்க தான். இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு பாராட்டு விழா நம்முடைய ரயில்மணிகண்டன் ஆலயம் சார்பாக ஏற்பாடு செஞ்சிருக்கோம். நாம எல்லாம் அதுல கலந்துகிட்டது சந்தோஷம். அவங்கெல்லாம் நமக்கு தெய்வம் மாதிரி, எந்த சூழ்நிலை வந்தாலும் எல்லாருமே பாதுகாக்கக்கூடிய ஒரு வேலையை செய்யறாங்க. கொரோனா காலகட்டங்கள், இக்கட்டான சூழ்நிலையில் எது ஏற்பட்டாலும் காவல்துறையுடைய பங்களிப்பாகட்டும், டிஃபென்ஸுடைய பங்களிப்பாகட்டும், இன்னைக்கு கொஞ்ச காலமா அந்த டிஃபென்ஸ் மேல ஒரு மரியாதை எல்லாத்துக்கும் ஏற்படுது. நான் பார்த்துட்டு இருக்கேன், காக்கி சட்டையை பார்த்தாலோ இல்ல ஒரு ஆர்மி அதிகாரிகளை பார்த்தாலோ குழந்தைகளுக்கு விஷ் பண்ணணும்னு சொல்லக்கூடிய ஒரு பழக்கத்தை சொல்லி கொடுத்துருக்காங்க. நாம அவங்களையெல்லாம் மதிச்சா மட்டும்தான் அவங்க இன்னும் இந்த தொழிலை தேடி அதிகமா வருவாங்க. வருங்காலத்துல பாதுகாப்புங்கிறது சிறந்த முறையில் இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. நிகழ்வுக்கு மேடம் திரு சஜினா மேடம் அவர்கள் ஒரு வார்த்தைகள் பேசுவார்கள். நீங்க அந்த இடத்துல என்ன நடந்துச்சு? எல்லாருக்குமே வணக்கம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஸ்டேஜ்ல என்கிட்ட அன்னைக்கு நானும் இன்ஸ்பெக்டர் டீம் மேட்டுப்பாளையத்து ஒரு டியூட்டி சம்மந்தமாக போயிட்டு இருந்தேன். திருப்பி வரும்போது தான் ட்ரெயினில் குழந்தையோட அம்மா அழுதுகிட்டே இருந்தது, மற்ற பேசஞ்சர்ஸ் சேர்த்து. அப்போ போய் கேட்டப்போ சொன்னது, இந்த மாதிரி சாக்லேட் உள்ளார போய் ப்ரீத்திங் எடுக்க முடியல, பிளட் எல்லாம் அப்போதான் ஆக்சுவலி எனக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. நான் இந்த மாதிரி சின்ன வயசில் 1 இயராக இருக்கும்போது விளையாடி பிரதர் கோட்டி தெரியுங்க, கோட்டி அதே வாங்கி போட்டுருந்தாச்சு. அப்போ அம்மாவோட அழுது கேட்டு பக்கத்தோட ஒரு டீச்சர் இப்படி பண்ணிட்டு தான் எங்களை காப்பாற்றிக்கிட்டு அம்மா கேள்வி கேட்டு அந்த டைமில் அது ஞாபகம் வந்து அதனால தான் அப்படி அப்படி வேற எதுவும் கிடையாது. ஓகே, எல்லாருக்கும் தேங்க்ஸ்.
சஜினா மேடம் அவர்களுக்கு அவர்களுக்கு சேவா சங்கத்தின் சார்பாக பொன்னாடி அடி திரு மணிகண்டன் சார் அவர்களுக்கு திரு ராஜசேகர் அவர்கள் பொன்னாடி அணிவித்து கௌரவிப்பார்கள். மணிகண்டன் சார் அவர்களுக்கு ஐயப்ப சேவா சங்கத்தின் சார்பாக பொன்னாடி சாமி இங்கே பாருங்க. இங்கே பார்த்து கொண்டு வைப்போம். நீங்கள் ரேஷன் மாஸ்டர் திரு லலித் சார் அவர்களுக்கு திரு ஐயப்பக்த சேவா சங்கம் சார்பாக பொன்னாடை அணிவித்து வாழ்த்துக்கள் தெரிவித்தார். சார் அவங்க 2 நிமிஷம் சார் 2 நிமிஷம் பேசி சார் இங்கே இருப்போம். சார் அது ஒரு தமிழ் அந்த அளவுக்கு வராது, இருந்தாலும் ஏதாவது தப்பாக சொல்லி வந்துச்சுன்னா. ஆனால் இதொரு சஜினி சொன்ன மாதிரி இது ஒரு புதிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் தெரியாது. ஆனால் இது ஒரு பப்ளிக் இடத்துல வந்துட்டு அது ஒரு ஐயப்ப சேவா சங்கத்திலிருந்து ஃபஸ்ட்டு டைம் கிடைக்கிறது அப்படின்னா எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எங்கள் அதிகாரிகள் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறது அப்படி தான். யாரும் வந்துட்டு அந்த எமர்ஜென்சி அந்த ஸ்பாட்டில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்துட்டு அடிக்கடி இந்த ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு பர்சனையும் வந்துட்டு எப்படி வந்துட்டு அந்த ஃபஸ்ட் எய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அது இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்போது அது யூட்டிலைஸ் அந்த டைமில் யூஸ் பண்ணும்போது நம்ம பப்ளிக்கு அது பெனிஃபிட்டாக இருக்கும். நிறைய வந்து தெரியாமல் போயிடுது. நிறைய பேர் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணது இல்லை. சில விஷயங்கள் நிறைய விஷயங்கள் வந்துட்டு டே டு டே வந்துட்டு எல்லா ஓவரால் ரயில்வேல நடந்துட்டு தான் இருக்குது. எல்லாமே அதான் லைஃப் சேவிங் எல்லாம் பார்த்தா நிறைய பேர் வந்துட்டு வண்டியில் போகும்போது கீழே விடுறதுக்கு பிடிச்சி எடுத்துக்கிறது நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. ஆனால் இதில் வந்துட்டு அப்பார்ட் ஃப்ரம் போலீஸ் அப்படின்னா எங்களோட பாட்டு மட்டும் இல்லை, அது பப்ளிக்கு நிறைய அவேர் பண்ண வேண்டியதாக இருக்குது இந்த விஷயத்தில். ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு பாசஞ்சர் அப்படின்னு வரும்போது நிறைய போகிற வழியில் நிறைய விஷயங்கள் ஏன்னா சொல்லும்போது எல்லாருமே சொன்னார், அவர் கரெக்டாக சொன்னார். நிறைய பேர் எதிரியாக நினைப்பாங்க. ஏன்னா மனுஷன் ஒரு விசிலு எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு திருடன் வந்துட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க எங்களுக்கு தூங்க முடியல, இந்த மாதிரி விசில் சத்தம் இருக்குது. அதாவது கேட்டு அந்த டோரு சாத்த சொல்லுவாங்க, ஷட்டை சாத்த சொல்லுவாங்க. எல்லா ட்ரெயின்லையும் நம்ம எஸ்கார்டு நம்ம ஐஜி உத்தரவு பிரகாரம் எல்லா வண்டிக்கும் வந்து பாதுகாப்பு கொடுக்க சொல்லியிருக்காங்க. எல்லா வண்டிக்கும் வந்துட்டு எல்லா ஸ்டேட்டும் அட்டன் பண்ணுறாங்க. இப்போ ரொம்ப சென்சிட்டிவாக பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம அந்த ஷட்டரை க்ளோஸ் பண்ண சொல்லும்போது கூட நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, எதுக்கு எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு ஒரு குரூப் சொல்கிறாங்க. அது என்னோட அது போகும்போது அதனோட தெரியும். அந்த ஒரு மொபைல் வச்சுட்டு போனதாக இருந்தாலும் சரி, மொபைல் சார்ஜர் போட்டு தூங்கிட்டு இருக்கும், ஆனால் வந்துட்டு யாராவது எடுத்துகிட்டு போயிடுவாங்க, அப்புறம் திருப்பி வந்து கேட்பாங்க. இதெல்லாம் வந்துட்டு ரெகுலர் டே டு டைம் நிறைய வந்துட்டு நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதே போல் லைன் க்ராஸ் பண்ணுறது, சப்போஸ் இது வந்துட்டு நம்ம மொபைலில் பேசிக்கிட்டே நடந்து போகிறாங்க. இப்போ ஒரு பெரிய ஒரு ட்ராஜடி அதெல்லாம் வருது, ட்ராப் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்துட்டு பப்ளிக்கு தான் அவேர் பண்ணிட்டு கொஞ்சம் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டா தான் நல்லா இருக்கும். அது இது ஒரு வாய்ப்பாக நான் சொல்லிடுறேன், வேற ஒன்றும் இல்லை. இந்த சஜினியும் அன்னைக்கு சுனில்குமார் இன்ஸ்பெக்டர் அவர் தான் 2 பேர் அந்த குரூப் நம்ம அந்த இதுலேருந்து வந்துட்டு இருக்கும்போது இவங்க 2 பேரும் அந்த ஸ்விஃப்ட் ஆக்ட் பண்ணிட்டுனால தான் அந்த குழந்தைய காப்பாற்ற முடியாது. அவர் ஹரியானை சேர்ந்தவர், அவர் வந்துட்டு கோயம்புத்தூர் போத்தனூர் இன்ஸ்பெக்டர். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சுனில்குமார் சார். அவர் எல்லா விஷயத்திலும் நல்லா பண்ணுவார். அது எல்லாத்துக்கும் முன்னாடி இருந்து பண்ணக்கூடிய அவங்க கிடைச்சதுல சந்தோஷம். அந்த அளவுக்கு பெருசாக நல்லா ரெடி பண்ணி கொடுத்ததுக்கு எல்லாருக்குமே எங்கள் சார்பாக அதிகாரிகள் சார்பாக அவங்களுக்கு ரேஷன் மாஸ்டர் திரு லலித் சார் அவர்கள் ஒரு திருவுரையாடல் மாதிரி கேட்டு எல்லாருக்கு வணக்கம். கொஞ்சம் நாம் தமிழ் கொஞ்சம் இதாக வரும், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் கொஞ்சம். அது பட்டு அதை வரைக்கும் கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். நான் கொஞ்சம் இங்கிலீஷ் கொஞ்சம் இதை வரைக்கும் வித்தியாசம் வரும்.
இதே மாதிரி நீங்கள் ப்ரோக்ராம் வச்சுருக்குது நல்லா இருக்குது ஒரு பீரியட் வருது அப்புறம் அதை நல்லா நம்ம இதில் டீம் ஒர்க் இருக்குது நம்ம இதில் அதை நல்லா பண்ணிட்டாரு எனக்கு இதில் இன்னைக்கு காலி தெரிஞ்சு இதே மாதிரி இதில் ஐடி அதை மாதிரி இதில் அப்புறம் இதில் நான் இதில் சொல்ல நல்லா இருக்குது பட் ಇದೇ மாதிரி நிறைய இதில் சார் மாதிரி சொல்லிட்டு நிறைய இதில் ಹಬ್ಬ இருக்குது நம்ம இதில் முதல்ல நான் கோயம்புத்தூர் ஜங்ஷனில் 4.5 வருஷம் நான் கோயம்புத்தூர் ஜங்ஷனில் ஒர்க் பண்ணுறது அது மாதிரி இதில் என்னென்ன பண்ணியிருக்காருன்னா கொஞ்சம் பசஞ்சர் என்ன பண்ணியிருக்கு அதை மட்டும் நான் சொல்கிறேன் இதற்கு பெங்களூர் போகிறதுக்கு வண்டி இருக்குது போகிறதுல இங்கே லோக்கல் ஆள் தான் இருக்குது அவர் அங்கே உட்காந்துக்காரு பையன் சின்ன பையன் ஆக்கி 5 ஒரு 6 வருஷம் பையன் இருக்குது வண்டி வருது டைமில் குழந்தைக்கு எங்கள் கீழே வச்சுட்டு அப்புறம் அப்பா மேலே போட்டார் அதை இதுக்கு அதை பண்ணுறத தெரியல அப்புறம் நம்ம என்ன மருந்தில் வந்துச்சுன்னா மேபி குழந்தைக்கு வெண்ட அதை மருந்தில் பண்ணிட்டு போயிருக்காரு அம்மா அப்பா எல்லா குழந்தைக்கு அப்படி வச்சுட்டு போயிருக்காரு இதே மாதிரி இதில் இருக்குது அப்புறம் நம்மதில் அதை டியூட்டியில் நான் இதில் அங்கே பார்த்துக்கிறதில்ல அந்த டைமில் நம்மதில் ட்ரெயினுக்கு ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த குழந்தைக்கு கொடுத்து அப்புறம் இதில் வண்டி நம்ம ஸ்டார்ட் பண்ணேன் இதே மாதிரி இதில் நம்மதில் ஒர்க் இருக்குது நம்மதில் யாருக்கு இருக்குங்கிறதில்ல நம்ம பசஞ்சர் இருக்குது நம்மதில் ரயில்வே கம்பவுண்ட்லேயே வந்துட்டீங்கன்னா நம்மதில் எல்லா என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அது மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்டு அதே மாதிரி இருக்குது அதுதான் ஒரு நாள் இருக்குது நம்ம தான் நல்லா சொன்னேன் மெட்டுப்பாளையம் பசஞ்சர் சொன்னீங்கன்னா மெட்டுப்பாளையம் இருக்குது और प्लेटफॉर्म 3 இருக்குது நான் நிறைய மெட்டுப்பாளையம் போகுது இன்னைக்கு இல்லை நான் 6 வருஷம் முன்னாடி நான் சொல்கிறேன் இதே மாதிரி இதில் வருது என்ன பண்ணிட்டாருன்னா 2 இருக்குது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கிற சின்ன குழந்தை இருக்குது சரியா அது வண்டி வந்து நிற்குது அங்கே உட்காந்துக்கிறேன் அப்புறமா வண்டி போகிறதுக்கே டைமு ஹஸ்பண்ட் வெளியே போனார் ஒய்ஃப்க்கு சொல்லிட்டு வாங்க சொல்லிட்டு வரல அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அப்பா குழந்தைக்கு எடுத்து மேலே போனார் ஒய்ஃப் அப்படி வருது ஆக்சுவலி முஸ்லீம்ஸ் இருக்குது அதுக்கு இது இருக்குது சொல்லி இருக்குது நம்ம போக முடியாது ஒய்ஃப் கட்ட போயிடுச்சு இதே மாதிரி இதில் இருக்குது பட் நம்ம இதில் சைடில் என்ன பண்ணாலும் நீங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்காரு நான் வண்டி நிறுத்தி பட் என்ன பண்ணணும் அதை முன்னாடி இதில் இதாகிடுச்சு அதே மாதிரி இதில் நம்ம இதில் டீம் ஒர்க் இருக்குது இது வந்து சின்ன மொபைல் போதே சரி இது வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை சரி அதே மாதிரி நம்ம சைடில் எல்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்கிறதில்லை ஸோ மெனி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நான் ஆல்சோ எவ்வளோ கட்டாக போகுது இதாக போகுது நம்மதில் 15 வருஷம் இதை வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்குது அதுக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கிறதில்ல எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது பட் இங்கே இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப அடுத்து இந்த பணியை சிறப்பாக செய்த சஜினா மேடம் அவர்களுக்கு ஐயப்ப சேவா சங்கம் சார்பாக நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. மேடம் இங்கே பாருங்க கையில் வைங்க மேடம் இங்கே பாருங்க இன்று நமது ஸ்ரீ ரயில்வே ஆலயத்தில் அதாவது மனிதநேயமிக்க ஒரு செயலுக்கு பாராட்டுதலை நம்ம எல்லாரும் சேர்ந்து செஞ்சுருக்கோங்கிறது மிகப்பெரிய விஷயம். இந்த மனிதநேயமிக்கம் எப்படின்னா குழந்தைகளோட வீடு அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் ஒரு இடத்துல வர்றப்போ அந்த இடத்துல இருக்கிற பதட்டம் பரபரப்பு வந்து நம்ம யாராவது எண்ணி பார்க்க முடியாத ஒரு நிகழ்வாக இருக்குது. ஏன்னா நம்ம இன்றைக்கி பயணிகள் பார்க்குறப்போ பஸ்ஸு ட்ரெயின் மற்றும் பார்த்திங்கன்னா விமான பயணம் அந்த மாதிரி எல்லா பக்கம் போகிறப்போ அந்த இடத்துல இருக்கிற சுச்சுவேஷன் என்னென்னா எல்லாருமே வந்து ஒரு வித பதட்டத்தில் இருப்போம். அடுத்து ட்ரெயின் எத்தனை மணிக்கு, அடுத்து பஸ் எத்தனை மணிக்கு, அடுத்து நம்ம ஏறணும், நம்ம லக்கேஜ் என்ன கொண்டு போயிருக்கோம், கூட குழந்தைங்க வந்திருக்கா வரலையா, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எதுவுமே பார்க்கக்கூடிய அந்த சுச்சுவேஷன் அந்த இடத்துல இருக்காது. ஏன்னா வீடுங்கிறது வேறு, பொது இடங்கிறது வேறு. அந்த பொது இடத்துல அந்த குழந்தைக்கு ஏற்பட்ட ஒரு அசாகரியமான ஒரு சூழ்நிலையை மிக சிறப்பாக அதாவது அந்த இடத்துல பதட்டப்படாமல் மிக நிதானமாக ஹேண்டில் பண்ணி அந்த குழந்தை அழகாக தலைகளாக நிற்க வச்சு தட்டி விட்டு அந்த முட்டையை அழகாக வெளியே வர வைக்கிறதுங்கிறது வந்து மிகப்பெரிய விஷயம். ஏன்னா ஒவ்வொரு நொடி பொழுதும் மிக முக்கியம். இங்கேருந்து கூட்டிகிட்டு போய் ஆம்புலன்ஸை கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டல் போகலாம் அல்லது வேறு எங்கேயும் போகலாம். ஆனால் போகக்கூடிய டைமிங், அந்த குழந்தையோட அந்த நேரத்தில் அந்த குழந்தை படுற அவஸ்தை, கண்டிஷன் எல்லாமே நம்ம யோசிச்சு பார்க்குறப்போ அவங்க செஞ்ச பணிங்கிறது அதாவது சின்னதுன்னு இல்லை. சில நீங்கள் சொன்னாங்கல்ல சின்னதில் இல்லை,
மிகப்பெரிய, அதாவது உயிரினும் மேலானது மிகப்பெரிய ஒரு பணியை அவங்க செஞ்சு முடிச்சிருக்காங்க. அவங்க நம்ம உண்மையை அவங்களோட பலத்த கரசம் வாழ்க்கை இது நமக்கு ஒரு பாடமாக, ஒரு படிப்பனையாக நம்ம எடுத்துக்கொண்டு நமக்கு மட்டுமல்ல, நம்ம சுற்றி இருக்கிற, அதாவது நம்ம ஒரு பயணம் செய்கிறோம்னு நம்ம சுற்றி இருக்கிறவங்களோட குழந்தைகள் அவங்களோட பரபரப்பையுமே நம்ம வந்து கான்சன்ட்ரேட்டோடு கவனித்து அவங்களையுமே ஒரு நிதானமாக செயல்பட வைக்கணும்னு சொல்லி இது ஒரு படிப்பினை நம்ம எடுத்துகிட்டு இந்த அற்புதமான வாய்ப்பினை நம்ம ஐயப்ப சேவா சங்கம் ஐயப்பன் கோயிலில் நடத்துனதுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி.